ஃபர்ஸ்ட் வந்து எல்லாரும் பணம் சம்பாதிக்கலாமா, அங்க சம்பாதிக்கலாமா, அந்த வேலைக்கு போலாமா, இந்த வேலைக்கு போலாமா, இந்த பிசினஸ் பண்ணலாமா, அந்த பிசினஸ் பண்ணலாமா அப்படின்னு எல்லாமே யோசிப்பாங்க. ஆனா மெயினா பார்க்க வேண்டியது நம்மளோட தரம், நம்மளோட தகுதி. எத்தனை பேர் இதை ஒத்துக்கிறீங்க? இது எத்தனை பேருக்கு டீப்பா அந்த நாலேஜ் புரியுது? நம்மளோட தகுதியை பொறுத்து தான் நமக்கு பணம் வரும். நம்மளோட தகுதியை பொறுத்து தான் பணம் வரும். தகுதியை பொறுத்து தான் பணம் நம்ம கூட நிற்கும். சார் பணம் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னாக்கா அது எப்படி கையாளணும்னு தெரிஞ்சா மட்டும் தான் நம்ம வந்து அடுத்த கட்டம் போக முடியும். இல்லைன்னா அது எல்லா பணமும் போயிட்டு எல்லாம் செலவு பண்ணி ஜீரோவில் போயிட்டு பிச்சைக்காரன் ஆயிடும். ஒண்ணு திறமை இருந்தா தான் பணம் சம்பாதிக்க முடியும். ரெண்டாவது அந்த திறமையும் தகுதி இருந்தா தான் அந்த பணம் நம்மகிட்ட நிற்கும். இந்த ரெண்டு இல்லைன்னா பணம் நிற்காது. இதை தவிர நிறைய பேர் பணம் சம்பாதிச்சிடலாம், பணம் சம்பாதிச்சிடலாம். எங்கேயாவது ஒரு 500 ரூபா கிடைக்காதா, 1000 ரூபா கிடைக்காதா, என்ன செஞ்சா 500 ரூபா கிடைக்கும், 1000 ரூபா கிடைக்கும். இன்னைக்கு நம்ம 50, 60 வயசு ஆனதுக்கு அப்புறமும் சரி, எங்கேயாவது 1000 ரூபாய்க்கு வேலை கிடைக்குமா, 500 ரூபாய்க்கு வேலை கிடைக்குமா, கொத்தனார் வேலைக்கு போலாமா, அங்க வேலைக்கு போலாமான்னு யோசிக்கிறதுக்கு காரணம் என்ன? ஏன்னா நமக்குள்ள தகுதி அவ்வளவுதான். நம்ம தகுதிக்கு தகுந்தபடி தான் நமக்கு இன்கம் கிடைக்கும். பணம் நிறைய வரும், நமக்கு ஸ்கில் இருக்காது, இந்த பணம் நம்மளை விட்டு போயிடும். ஏன் வந்துச்சு ஏன் போச்சுன்னு தெரியும். வரும்போது நல்லா ஹாப்பியா இருக்கும், ஹேண்டில் பண்ண தெரியாம விட்டு அடிச்சிருவோம். அது மாதிரி நிறைய எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. தேங்க்யூ. அது என்ன எல்லாம் ஒரு பழமொழி உண்டு, முட்டாளும் பணம் சீக்கிரம் பிரிஞ்சுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம முட்டாள இருந்தோம் அப்படின்னா பணம் நம்ம விட்டு கையெடுத்து சீக்கிரம் பெறும். பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமை இருந்துச்சு, பணம் வந்துச்சு. ஆனா அதை செலவு பண்ணக்கூடிய திறமை அந்த பழக்கம் இல்ல. அதே மாதிரி பழக்க வழக்கங்கள் மாறுச்சு. மாறும்போது அந்த பணம் எல்லாமே போயிடுச்சு. இது உண்மையா நடந்த விஷயம். சார் சொன்ன மாதிரி பணம் வந்ததை முட்டாளா இருந்து எல்லாத்தையும் விட்டாச்சு. விட்டாச்சு. பணம் முட்டாளும் சீக்கிரம் பிரிஞ்சிருவாங்க அப்படின்னு. ஸ்கில்ஸுங்கிறது ஒவ்வொரு கட்டத்திலயும் தேவையா இருக்கும். அது பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஸ்கில் வேணும், வந்த பணத்தை மெயின்டைன் பண்றதுக்கு ஸ்கில் வேணும், அதை டெவலப் பண்றதுக்கு ஸ்கில் வேணும், எதுக்கு செலவு பண்ணணும் எதுக்கு செலவு பண்ணக்கூடாது அதுக்கு ஸ்கில் வேணும், அந்த படிப்பு தெரிஞ்சிருக்கணும், எப்படி பெருக்கணும் அது ஸ்கில் தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஸ்கில்ஸ் இல்லைன்னா பணமும் வராது, வந்த பணமும் நிக்காது, எதுவுமே பண்ண முடியாது. அப்படிதான் நான் அந்த பாயிண்ட் பாக்குறேன். நான் வந்து சேல்ஸ் வேலை பார்த்திருக்கேன். எல்லாம் சேல்ஸ் அது இது எல்லாம் பிடிக்க வேலை பிடிக்காத வேலை எல்லா வேலையும் பார்த்திருக்கு. ஏன்னா அன்னைக்கு போனாதான் அன்னைக்கு துட்டு. பிடிக்காத வேலை என்ன வேலை? ஒரு நாளைக்கு 25 நாள் வீட்டை விட்டு, ஒரு மாசம் 25 நாள் வீட்டை விட்டு வெளியே இருக்கும். 25 நாள் கழிச்சு பாம்பேக்கு திரும்பி வரும்போது கண்ணெல்லாம் கண்ணீரா வரும், அழுகையா வரும். வீட்டுக்கு போறோம் அப்படின்னு வந்து அது கண்ணை மூடி முழிக்காட்டில 5 நாள்ல திரும்ப போட்டிட்டு கிளம்பணும். எந்தெந்த ஊரோ காடோ மேடோ, மகாராஷ்டிரா, குஜராத், மத்திய பிரதேஷ் சாப்பாடு கிடைக்காது, தூங்க இடம் கிடைக்காது, தங்க விட இருக்காது, துணி தூக்க முடியாது, லக்கேஜை தூக்கிட்டு எந்தெந்த காட்டுக்குள்ளேயே போய் இறங்கி அதெல்லாம் அப்படிலாம் இருந்துச்சு. ஆனா அதோட விளைவு தான் அது மாறி 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 நமக்கு பிடிச்ச வேலைகள் செய்ய வைக்கிறது. அதுக்கப்புறம் நம்ம பிடிச்ச வேலை செய்யணும் என்ன செய்யணும், அப்போ அதுக்கு என்னெல்லாம் படிக்கணும், என்ன செய்யணும் அப்படின்னு அதை நோக்கி போய் தான் அது நடக்கும். நிறைய பேருக்கு இந்த விஷயம் புரியாது. காலம் ஃபுல்லா அப்படி இருந்துருவாங்க, அப்படியே இருந்துட்டு இருப்பாங்க. இப்ப நேத்து நான் ஒரு டீ கடை போயிருக்கேன். அங்க கீழே ஒரே சகதி சாக்கடை இருக்கு. அது பக்கத்துல டீயை போட்டு கூட்டம் கூட்டமா வந்துட்டு இருக்கு. கால்லாம் அவருக்கு வந்துட்டு தண்ணியில இருந்து இருந்து 10 மாதிரி இருக்கு. அவரும் பிசினஸ் தான் பண்ணிட்டு இருக்காரு. அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கு. என்ன செய்ய, வேற வழி இல்லை. அதை பத்தி யோசிக்க ஆளு கிடையாது, ஆக்ஷன் எடுக்க ஆளு கிடையாது. இதை விட்டு எப்படி வெளியே வரணும்னு தெரியாது. இப்ப எனக்கு இந்த மாதிரி இல்ல வரும்போது நான் என்ன செய்யலாம் யோசிச்சா, இது நமக்கு வேண்டாம், இப்படி எவ்வளவு நாள் நம்ம கதை ஓடும், சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு அதை பத்தி யோசிச்சு படிச்சு ட்ரைனிங்ஸ் எடுத்து மென்டார்ஸ் எல்லாம் பார்த்து லட்ச லட்சம் பணம் கொடுத்து அந்த இது யாரும் பண்ண மாட்டாங்க இல்லையா? இப்படியே ஓட்டிடலாம், இப்படி வேற ஏதாவது டக்குன்னு இங்கிருந்து அங்க தாவிரலாம், அங்கிருந்து இங்க தாவிரலாம் யோசிப்பாங்க. பட் தெர் இஸ் அ வெரி சிஸ்டமேட்டிக் மேட்டர். அந்த சிஸ்டமேட்டிக்கா கொண்டு போய் தான் பண்ண முடியும். தனியாளர் இருந்து என்ன வேணாலும் செஞ்சிடலாம். ஆனா நம்ம ஒரு பெரிய கம்யூனிட்டி உருவாக்கி, பெரிய கூட்டம் உருவாக்கி, பெரிய டீம் உருவாக்கி அது அது வந்து கிரியேட் பண்ணி கொண்டு போகும்போது ஒரு சாம்ராஜ்யம் அமைக்க முடியும். பிடிச்ச வாழ்க்கை அப்பதான் நடக்கும். சார் இந்த பணத்தை ஹேண்டில் பண்ண தெரியாதவங்க வந்து ஒரு 4 உதாரணம் சொல்லுங்க சார். ஒண்ணு, இந்த லாட்டரியில பணம் விழுந்தவங்க இன்னைக்கு நிலைமையில எப்படி இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் உதாரித்தனமா தான் போயிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா தியாகராஜ பாகவதர் அவர் எப்படி வாழ்ந்தாரு, கடைசி நேரத்துல அவருடைய வாழ்க்கை எப்படி ஆச்சுன்னு அதை பாக்குறேன் நான். மூணாவது, இந்த அம்பானி ஃபேமிலியில 2 பேர் பிரதர்ஸ், அதுல ஒருத்தர் இப்ப எப்படி இருக்காரு, ஒருத்தர் எப்படி இருக்காங்க. நாலாவது நானு சார், நான் எம்என்ஜி வந்ததுனால கொஞ்சம் தப்பிச்சுக்கிட்டேன் நான். எல்லாமே சயின்ஸ் தான். எல்லாமே சயின்ஸ், எல்லாமே ஒரு சிஸ்டம் தான். அதை வந்து ஃபாலோ பண்ணா நடந்துடும். அதுதான் அந்த இன்கம் வர்றதும் செலவழிக்கிறதும். அப்புறம் நம்ம எல்லாருக்கும் ஒரு சைக்கிள் உண்டு. இவ்வளவு இன்கம் இப்போ வரும், அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு குறைஞ்சிரும். அப்போ அதுக்குள்ள நம்ம என்னெல்லாம் பண்ணணும், அப்படி எல்லாமே அந்த சயின்ஸ் சிஸ்டமேட்டிக் பிரகாரம் எல்லாம் செட் பண்ணி வச்சா அப்படியே போயிடும். கடனுக்குள்ள சொந்த வீடு இருக்கு, இல்ல வாடகை வீடு இருக்கு, அல்லது மாசம் நமக்கு எவ்வளவு செலவழியும், இவ்வளவு வந்துட்டு இவ்வளவு சேமிச்சிடும் வச்சுட்டோம், திடீர்னு எங்க சிக்கல் வரும், இது வரும் அது வரும், அப்போ எப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும். சரி, அப்ப நம்ம பிள்ளைல படிக்க வைக்கும், கல்யாணம் முடிச்சு வைக்க போறோம், அது எவ்வளவு செலவு வரும், இதெல்லாம் செலவு வரும், வருமானம் என்ன, செயல் என்ன, இப்படி ஒரு சின்ன கால்குலேஷன். இதுதான் சயின்ஸ். இதை பிடிச்சாச்சுன்னா
வாழ்க்கை, ஃபைனான்ஸ், கடன் எல்லாம் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும். இந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் தெரியாம எமோஷன்ல வந்து பிள்ளைய கல்யாணம் முடிக்க கொடுத்தா இருக்கட்டும், வீடு வாங்குறதா இருக்கட்டும், அம்மாவுக்கு ஏதாவது செய்றதா இருக்கட்டும், எல்லாம் எமோஷன்ல வந்து அந்த கால்குலேஷன் எல்லாம் பண்ணும்போது அங்க வந்து பிராக்கெட்ல இடிக்கும். அங்கதான் மோசம் மாட்டுறது. இது யார் புத்திசாலித்தனம் பண்ணமோ கன்ஃபார்மா பண்ணலாம். இப்போ பணம் இருந்துதான் ரொம்ப ஜாலியா வாழ முடியும்னு இல்ல. பணம் இல்லாம கூட நமக்கு தெரிஞ்ச மாதிரி வாழ்க்கை வாழ்ந்துட்டு அதுல நம்ம வாழ முடியும். அந்த சயின்ஸ் தெரியறது தான் முக்கியம். அதான் நம்ம வெல்த் கிரியேஷன் படிச்சிருக்கோம்.